காவடிகள் ஒன்று சேர்ந்து இறக்கி வைக்கப்படுவதை ஒட்டப்படுவதாக கூறுகிறார்கள். காவடிகள் ஒட்டப்பட்டவுடன் ஊர்க்கூட்டம் நடக்கிறது. அதில் பயணத்தில் என்னென்ன செய்ய வேண்டும், எவையெல்லாம் கூடாது என்பதை வலியுறுத்துகிறார்கள், அறிவுரை கொடுக்கிறார்கள். மேலும் கேட்கப்படும் சந்தேகங்களுக்கு பதிலும் பழைய யாத்திரையில் சந்தித்த பிரச்சனைகளும் விவாதிக்கப்பட்டு தீர்வு காணப்படுகின்றன. ஆறுமுகம் 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 என்ற பூதி, ஆறுமுகம் 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 என்ற பூதி, ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையதென்ற நாளும், ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையதென்ற நாளும், ஏறுமயில் வாகன குகாச்சரவணாயனது ஈசயன மாலமுனதென்று மோதும், ஏறுமயில் வாகன குகாச்சரவணாயனது ஈசயன மாலமுனதென்று மோதும், ஏழைகள் வியாகுலமிதே எனது நாவிலுனை ஏவர் புகழ்வான் வரையுமென் சொல்லாதோ, ஏழைகள் வியாகுலமிதே எனது நாவிலுனை ஏவர் புகழ்வான் வரையுமென் சொல்லாதோ, நீருபடு மாழை புறமேனியவ வேளா அணி நீலமயில் வாகவுமை தந்த வேளே, நீருபடு மாழை புறமேனியவ வேளா அணி நீலமயில் வாகவுமை தந்த வேளே,
நீசர்கடமோடனது தீவினையலாமடிய நீடு தனிவேல் விடுமடங்கள் வேளா நீசர்கடமோடனது தீவினையலாமடிய நீடு தனிவேல் விடுமடங்கள் வேளா சீறி வருமாறமுடன் ஆவியுணும் ஆனைமுக தேவ துணை வாசிகரி அண்ட கூடம் சீறி வருமாறமுடன் ஆவியுணும் ஆனைமுக தேவ துணை வாசிகரி அண்ட கூடம் சேரும் அழகா பழனி வாழ்குமரனே பிரம தேவர் வரதா முருக தம்பிரானே சேரும் அழகா பழனி வாழ்குமரனே பிரம தேவர் வரதா முருக தம்பிரானே தேவர் வரதா முருக தம்பிரானே. ஒட்டியிருந்த காவடிகளுக்கு பூஜையிடப்பட்டு ஊரிலிருந்து காவடிகள் கிளம்புகின்றன. அதில் ஆர்வமாக ஊரிலிருந்து நிறைய பேர் கலந்து கொண்டு அனைத்து காவடிக்காரர்களிடமும் ஆசீர்வாதம் பெறுகிறார்கள். காவடிகள் கிளம்புகின்றன. ஏகதந்தாய ஏக ஏகதந்தாய பக்தஜன வல்லபாய பக்தஜன ரட்சகாய ஏகதந்தாய ஏக ஏகதந்தாய பக்தஜன வல்லபாய பக்தஜன ரட்சகாய. இந்த இடம் வெள்ளூற்று பெருமாள் கோவில். தங்குவதற்கு மிகவும் பாதுகாப்பான இடம். குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா வேண்டியதை தந்திட வெங்கடேசன் நின்றிருக்க வேண்டியவை வேறில்லை மறைமூர்த்தி கண்ணா மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா கோவிந்தா. அன்று இரவு காவடிகள் அங்கு தங்கி விடியற்காலை பூஜையிடப்பட்டு கிளம்புகின்றன. குருநாதா சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரமீறி செவி மீதிலும் பகர்த்தை குருநாதா சிவகாம சுந்தரி தரபால கந்தனி செயலே விரும்பி உள்ளம் நினையாமல் செயலே விரும்பி உள்ளம் நினையாமல் அவமாயை கொண்டுலகில் விருதா அலைந்துடர் அடியேனை அஞ்சனென வரவேணும் அடியேனை இதரானதோ தொலைய அருஞான இன்பமது புரிவாயே அருஞான இன்பமது புரிவாயே. நவநீதமும் திருடி குரலோடு ஒன்றும் ஹரி ரகுராம சிந்தை மகிழ் மருகோனே. அன்று பிரயாணம் செய்யும் பெரும்பகுதி சாலைகள் கூட இல்லாத மலைப்பகுதி, வனப்பகுதி. போகும் வழியில் இருக்கின்ற கிராமங்களில் நல்ல வரவேற்பு இருக்க அங்கு இருக்கின்ற கோவில்களில் அபிஷேகமும் பூஜையும் செய்கிறார்கள். ஊர் மக்கள் வரிசையாக நின்று அனைத்து காவடிக்காரர்களிடமும் ஆசீர்வாதமும் வீபதி பிரசாதமும் பெறுகிறார்கள். இங்கு ஒரு விஷயத்தை கூற வேண்டியுள்ளது. இந்த மரியாதை காவடிக்கு, காவடியாக இருக்கும் முருகனுக்கு, காவடியை சுமப்பவருக்கு அல்ல என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். சுமப்பவர் சிறுவனாக இருந்தாலும் வயதில் மிகவும் மூத்த பெரியவர்கள் கூட காலில் விழுந்து பக்தியுடன் வணங்குகிறார்கள். காவடியை சுமப்பவரும் அதை நன்கு உணர்ந்திருக்கிறார்கள். அவ்வப்போது நிகழ்கிற சிறு சிறு தவறுக்கும் முருகனால் எச்சரிக்கையும் சின்ன சின்ன தண்டனைகளும் உடனுக்குடன் போகும் வழியிலேயே நிகழ்வதாக கூறுகிறார்கள். அதனால் மிகுந்த பக்தி சிரத்தையோடு செல்கிறார்கள்.
வெள்ளூற்று பெருமாள் கோவிலில் இருந்து கிளம்புகின்ற காவடிகள் கல்லம்பாளையம், இருளூற்று ஓடை, எல்லப்பாளையம், கரட்டுப்பாளையம், பெரிய பச்சப்பாளையூர் வழியாக ரெட்டிப்பாளையம் வந்து அங்கு அன்று மதிய உணவு உண்கிறார்கள். சிறிது நேர ஓய்வுக்கு பிறகு மீண்டும் கிளம்புகிறார்கள். பெருமாள் கோவிலிலிருந்து ரெட்டிப்பாளையம் செல்லுகின்ற வழி முன்பெல்லாம் வண்டி வாகனங்கள் செல்ல முடியாத ஒற்றையடி பாதையாக இருந்ததால் அந்த பகுதி பக்தர்கள் முருகனுக்கு நேர்ந்து கொடுக்கின்ற உணவுப் பொருட்கள், காய்கறி, சேவல், கன்றுக்குட்டி முதலியவற்றை அந்த கிராமத்திலேயே அந்த கிராம மக்களிடமே ஏலம் விட்டு கிடைக்கின்ற தொகையை கணக்கில் செலுத்தி காவடி செலவிற்கு பயன்படுத்தி வந்த அந்த முறையே இன்றும் செயல்படுத்தப்படுகிறது. நீங்கள் பார்ப்பது வழியில் நடைபெறும் ஏலமே. சுவாமிக்கு நேர்ந்துவிட்ட பொருட்கள் என்பதால் கிராம மக்களிடம் ஏலம் எடுப்பதில் நல்ல ஆர்வமும் போட்டியும் நிலவுகிறது.
कलादि नमो नमः वेद मंत्र स्वरूप नमो नमः ज्ञान पंडित स्वामी नमो नमः विधि कोडी नाम शंभु कुमार नमो नमः गोदावरी बाला नमो नमः नागवंश मयूर नमो नमः परशूर श्वेतकंड विनोदा नमो नमः देवकुंजरि बाला नमो नमः அருள்காரணிகளும் பல கோலால பூஜையும் ஓதலும் குண ஆதார நீதியும் ஈரமும் குரு தீர்ப்பாத சேவையும் மறவா குஞ்சரி பாலா நமோ நமः அருள்காரணிகளும் பல கோலால பூஜையும் ஓதலும் குண ஆதார நீதியும் ஈரமும் குரு தீர்ப்பாத சேவையும் மறவாத பயிலாரூரர் தோழமை தேர்தல் கொண்டவரோடு முன்னாளினில் ஆடல் வெம்பரி நீதேரி மாதையில் அயிலேகி. இந்த இடம் செங்கம்மா முனியப்பன் கோவில். காவடிகள் இங்கு தங்கி ஓய்வெடுத்துவிட்டு முத்துக்கவுண்டனூரிலும் மாமரத்தோடையிலும் பூஜை செய்துவிட்டு அன்று இரவு தங்குவதற்கு செல்லும் இடம் பள்ளிப்பாளையம். காவடிகள் திரும்பும் போது இந்த செங்கம்மா முனியப்பன் கோவிலில் வடை பாயசத்துடன் இனிப்புகளும் சேர்த்து உணவு வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. பள்ளிப்பாளையத்தில் இருந்து ஈரோடு செல்லும் வழியில் காவிரி கரையின் ஓரமாக காவடிகள் தங்குகின்ற இடம் இது. இங்கு சேலம் அம்மாப்பேட்டை, சீரகாப்பாடி, பரமத்திவேலூர் ஆகிய இடங்களிலிருந்து வருகின்ற காவடிகள் எல்லாம் இடைப்பாடி காவடிகளுடன் ஒன்று சேர்ந்து பழனிக்கு ஒன்றாக செல்கின்றன. இது சீரகப்பாடி காவடிகள். இதனுடன் முதலாவதாக பரமத்திவேலூர் காவடிகள் சேர பின்பு எடப்பாடி காவடிகள் ஒட்டுகின்றன. இந்த இடத்தில் தீர்த்த காவடிகளும் கட்டப்பட்டு இரவு பூஜை செய்து சிறப்பான அன்னதானம் நடைபெறுகிறது. அன்னதானத்தில் எடப்பாடி மட்டுமில்லாமல் ஈரோடு, திருச்செங்கோடு, குமாரபாளையத்தை சுற்றியுள்ள கிராம மக்களும் கலந்து கொண்டு ஆண்டவனின் அருள் பெறுகிறார்கள். இங்கு விடியற்காலை பூஜை செய்து காவடிகள் மீண்டும் கிளம்புகின்றன. Thank you.
பள்ளிப்பாளையத்திலிருந்து விடியற்காலை கிளம்புகின்ற காவடிகள் ஈரோடு வெள்ளோடு வழியாக மதிய பூஜை உணவிற்காக மயிலாடிக்கு செல்கின்றன. வழியில் உள்ள ஊர்களில் எல்லாம் காவடிகளுக்கு நல்ல வரவேற்பு இருக்க காவடிகளும் சந்தோஷமாக ஆடுகின்றன. நாடு மிகுத்த கசிவாகி ஞான நிறுத்தம் அதை நாடும் ஏழை தனக்கும் அனுபூதி ராசி தழைக்க அருள்வாயே கூளையருக்கு மதினாக உணரளித்த சிறியோனே. இந்த இடம் மயிலாடி. மதிய பூஜை உணவு ஓய்விற்கு ஏற்ற இடம் இது. தனக்கு உச்சிதமாக ஏழமழைத்த பெருமாளே ஏழை தனக்கும் அனுபூதி ராஜி தழைக்க அருள்வாயே வேலை தனக்கு உச்சிதமாக வேளமழைத்த பெருமாளே வேளமழைத்த பெருமாளே வேளமழைத்த பெருமாளே. மயிலாடியில் இருந்து கிளம்புகின்ற காவடிகள் சென்னிமலை வழியாக சென்று அன்று இரவு தங்குகிற இந்த இடம் நொய்யல் ஆற்றங்கரை. இந்த பாதையே முன்பு சென்னிமலையிலிருந்து காங்கேயம் செல்லும் சாலையாக இருந்தது. இப்போது நொய்யலில் பாலம் கட்டப்பட்டு இந்த இடத்திலிருந்து சிறிது தள்ளி புதிய சாலை செல்கிறது. நொய்யலில் தங்கிய காவடிகளுக்கு விடியற்காலை பூஜை போடப்பட காவடிகள் மீண்டும் கிளம்புகின்றன.
இந்த இடத்தை பற்றி சொல்லும்போது காவடி யாத்திரையின் முக்கியமான தகவல் ஒன்றை அவசியம் சொல்ல வேண்டியுள்ளது. காவடி சுமந்து செல்லும் யாராவது பிரயாணத்தில் இறந்துவிட்டால் அவர்கள் உடலை திரும்ப ஊருக்கு எடுத்து செல்லக்கூடாது. அவர்களை அங்கேயே புதைக்க வேண்டும். தெய்வமான அவர்களின் புதை மேடுகளில் ஒவ்வொரு வருடமும் காவடி சுமந்து வரும் அவர்களது குடும்பத்தினர் அந்த இடத்தில் காவடியை இறக்கி வைத்து பூஜை செய்து ஏதாவது பிரசாதத்தை யாத்திரையில் வருகின்ற மற்றவர்களுக்கு கொடுப்பது வழக்கம். பல வருடங்களுக்கு முன்பு நொய்யலாற்றில் காவடிகள் தங்கி இருந்த போது திடீரென காட்டாற்று வெள்ளம் வந்துவிட ஒரு காவடி அடித்துச் செல்லப்பட அதை யாத்திரையில் வந்த ஒருவர் பிடித்து நிறுத்த காவடியை மற்றவர் விரைந்து வந்து பிடித்துக் கொள்ள காவடியை தடுத்து நிறுத்தி காப்பாற்றியவர் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டு அமரராகிவிட்டார். அந்த காவடிக்காரர்களின் வாரிசுகள் இன்று வரை காவடியை காப்பாற்றி தெய்வமாகிவிட்ட அவருக்காக தனியாக கரைக்கு சென்று அந்த இடத்தில் பூஜை செய்து பிரசாதம் வழங்குகிறார்கள். இதுபோலவே வட்டமலை அருகிலும் ஆமராந்தி அருகிலும் பூஜை செய்து பிரசாதம் வழங்குகிறார்கள். நொய்யல் ஆற்றங்கரையில் கிளம்பிய காவடிகள் காங்கேயம் வழியாக மதிய பூஜை உணவிற்காக தங்குகின்ற இந்த இடம் வட்டமலை. காவடியை சுற்றி கட்டப்படும் இந்த துணி திரை எனப்படுகிறது. வழி வழியாக காணியாசியாக ஒரு குடும்பத்தவரே இந்த திரையை சுமந்து வருகிறார்கள். காவடியை சுமப்பவர்கள் போலவே இந்த திரையை சுமப்பவரும் சுத்தபத்தமாக இருக்கிறார்கள். திரையை பழனி செல்லும் வரை எங்கும் தரையில் வைப்பதில்லை. காவடிகளை ஒட்டும் போது திரையை சுற்றி கட்டியும் காவடிகளை சுமந்து செல்லும் போது தோள்களிலும் சுமந்து செல்கிறார்கள். அதனால் திரையை கீழே இறக்கி வைப்பதில்லை. இந்த இடத்து பூஜை மற்றும் உணவு சிறப்புமிக்கது. காரணம், எடப்பாடியில் ஊர் சுற்றலுக்கு பிறகு காவடிகளை ஒட்டியவுடன் கூட்டம் போடப்பட்டது போல வட்டமலையிலும் கூட்டம் போடப்படுகிறது. இதில் அனைத்து யாத்ரீகர்களும் கட்டாயமாக கலந்து கொள்கிறார்கள். கார்த்திசாமி கெட்டியம் படித்த பின்பு கூட்டம் தொடங்கப்பட அனைவரது குறைகளும் கேட்கப்படுகிறது. அதுபோலவே என்ன செய்ய வேண்டும், எப்படி செல்ல வேண்டும் என்ற ஆலோசனைகள் அனைவருக்கும் வழங்கப்படுகின்றன. அதைவிட ஊர் கட்டுப்பாடு சட்டத்திட்டங்களை மீறி வழியில் யாராவது தவறு செய்திருந்தால் குத்தம் எனப்படும் தண்டனை கொடுக்கப்படுகிறது. அவர்களது குற்றத்தை பொறுத்து 36 தேங்காய்கள் வரை அபராதம் என சொல்ல, குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ஊர்க்காரர்களை விழுந்து விழுந்து கும்பிட கும்பிட தண்டனை குறைந்து கொண்டே வரும். கடைசியாக தண்டனை குறைந்தவுடன் குற்றம் சாட்டப்பட்டவர் காவடியை 3 முறை வலம் வந்து குற்றத்தை செலுத்த வேண்டும். முன்பெல்லாம் குற்றம் சாட்டப்பட்டவரின் கை பின்புறமாக கட்டப்பட கூட்டத்தை நடத்துகின்ற பண்டாரி அவர்களை அடிப்பது போல பாவனை செய்தபடி காவடியை சுற்றுவார்களாம். இப்போதெல்லாம் குற்றமும் யார் மீதும் தொடுக்கப்படுவதில்லை, குத்தமும் வைக்கப்படுவதில்லை. ஏதாவது பொருளை வழியில் தவற விட்டிருந்தாலும் தொலைத்தவர்கள் பொருள் தங்களுடையது என்று தெரிந்தாலும் இது யாருடைய பொருள்
யாருடைய பொருள் புத்தம் வைக்க மாட்டோம் என்று கூறினாலும் அவமானத்திற்கு பயந்து யாரும் தொலைந்து போன அந்த பொருள் தங்களுடையது என தெரிவித்து திரும்ப பெறுவதும் இல்லை. கூட்டம் முடிந்தவுடன் உணவு பரிமாறப்படுகிறது. முதலில் தாசர், பண்டாரி, பூசாரி என முக்கியஸ்தர்களுக்கு உணவு பரிமாறப்படும். மடிப்பிச்சை என்ற ஒரு நிகழ்வு இதை தொடர்ந்து நடைபெறுகிறது. தங்களது குறைகளை நிவர்த்தி செய்யும்படி ஆண்டவனை பிரார்த்தனை செய்யும் பெண்கள் இவர்களிடத்திலே மண்டியிட்டு வெறும் மடியில் வாங்கக்கூடாது என்பதால் மடியில் இலையை வைத்து பிச்சை ஏற்கிறார்கள். இவர்களும் ஆண்டவனை வேண்டி ஒரு கை அளவிற்கு உணவினை அவர்களுக்கு வழங்குகிறார்கள். மடிப்பிச்சை வாங்கியவர்கள் முதலில் கற்பூரம் கொளுத்தி கணபதியையும் பின் தங்கள் குல தெய்வத்தையும் அதன் பிறகு முருகப்பெருமானையும் மனமுருக வழிபட்டு தங்கள் குறைகளை நிவர்த்தி செய்யும்படி வேண்டி வாங்கிய உணவை சிறிதும் மிச்சம் வைக்காமல் உண்ண வேண்டும். வாங்கியதை மிச்சம் வைக்கவோ தூக்கி எறியவோ அடுத்தவர்களுக்கு கொடுக்கவோ கூடாது. அவர்களே அதை முழுவதுமாக உண்ண வேண்டும். அப்போது மட்டுமே முழு பலன் உள்ளது என்பது ஐதீகம்.